வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உறவுகளே, நாம் இன்றைக்கு 53வது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் பார்க்க போகிறோம்னா, விடிய காலை என்று நினைத்து நள்ளிரவில் ஆற்றில் மீன் பிடிக்க சென்ற நபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கு 53வது எபிசோடாக நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எப்பொழுதும் மாதிரி திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்விலும் இதுபோல திகிலான சம்பவங்கள் நடந்திருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் அனுப்பலாங்க. நீங்கள் அனுப்புகிற சம்பவம் திகிலாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வருங்க. உறவுகளே, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல்லை தட்டிட்டு ஆல்ங்கிறதையும் கொடுத்துருங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் என்கின்ற நமது நண்பர் தாங்க. இந்த திகில் நிகழ்வு எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 90ஆம் காலகட்டத்தில் நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அப்போது 10th முடிச்சுட்டு கோடை லீவில் இருக்கும் பொழுது ரமேஷ்க்கு நடந்த திகிலான அனுபவம் தாங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகிய கிராமத்தில் தாங்க நடந்திருக்கு. ரமேஷை பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 10th முடிச்சுட்டு கோடை லீவில் வீட்டில் இருக்காருங்க. அந்த லீவில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களோடு சேர்ந்து அவங்க கிராமத்தில் ஆறு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றி நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதில் விடிய காலையில் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்களாங்க. அவங்க கிராமத்தில் உள்ள அந்த ஆற்றுல போயிட்டு கோடை விடுமுறை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் போய் மீனை பிடிச்சிட்டு வருவாங்களாங்க. இதை தான் அவர் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி மீன் பிடிப்பாங்கன்னா, கொடை கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடை கம்பியை வில்லு அம்பு மாதிரி செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு விடிய காலையில் போனாங்கன்னா நிறையா மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் கோடை விடுமுறை விட்டதுலேருந்தே அந்த மாதிரி அவர் நண்பர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து டெய்லியுமே அதே மாதிரி மீன் பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு வரும் பொழுது நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நாளைக்கும் இதே மாதிரி மீன் பிடிக்க நம்ம போயிடலாம்ங்கிற மாதிரி நண்பர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மக்கானாலும் அன்னைக்கு பகல் பொழுது அப்படியே போகுது. இரவு எப்பொழுது மாதிரி தூங்குறாரு. அப்படி தூங்கிக்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு முழிப்பு வருதுங்க. முழிச்சிட்டு, ஆகா விடிஞ்சிருச்சு, நம்ம மீன் பிடிக்க போகணும், நம்ம நண்பர்கள்லாம் ஆல்ரெடி போயிருப்பாங்க, ஏன்னா முத நாளே பேசி வச்சிருந்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஆற்றுக்கு வந்துருங்க விடியற் காலையிலங்கிற மாதிரி பேசி வச்சோன்னே எப்போதும் போகிற மாதிரியே அந்த வில்லு அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிச்சத்துக்காக பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போகிறாருங்க. இவரும் யோசிச்சுக்கிட்டே போகிறாரு, எங்கடா அந்த பசங்களாம் யாருமே காணுமேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு போகிறாரு. இன்னொரு விஷயமும் யோசிச்சுக்கிட்டு போகிறாரு, என்னன்னா, நாம் எப்பொழுதும் போகும் பொழுது கொஞ்சம் ஏதோ விடிஞ்ச மாதிரி இருக்குமே, இப்போ என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாகவே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு போகும்போது அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்திருக்குங்க. அதனால சரி, மேகமூட்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருட்டாக இருக்குங்கிற மாதிரி இவரும் நினச்சிக்கிட்டு ஆற்றுக்கும் போயிட்டாருங்க. வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அவர் கூட ஒருவர் பார்த்தீங்களா நண்பர்கள்லாம், அவங்களாம் வராங்களான்ட்டு பார்க்குறாரு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததில்ல, அவங்க வர மாதிரி தெரியல. சரி, நம்ம போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம், அவங்க வந்தோன்னு சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம்ங்கிற மாதிரி இவரும் ஆற்றுல இறங்கி பந்தத்தை கொளுத்திக்கிட்டு மெதுவாக நடந்து போயிட்டுருக்காருங்க. ஒவ்வொரு பக்கமும் அந்த பந்தத்தை வெளிச்சத்தில் மீன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போகிறாருங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவர் போகிறது பக்கம்லாம் ஒரு மீனை கூட காணுங்க. என்னடா அது, இன்றைக்கின்னு பார்த்து ஒரு மீனை கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த மீன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டுருக்காருங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுமே இவங்க எப்பொழுதும் மீன் குத்துற இடம் இல்லைங்க, அதை தாண்டி தூரமாகவே போயிட்டாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வித்தியாசமான ஏதோ ஒன்று தெரியுதுங்க தூரத்தில். சரி,
இது என்னடா அது, என்னமோ தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கே, நம்ம நண்பர்களா இருப்பாங்களோ, அங்கே நிற்கிறாங்களாங்கிற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே ஒரு 2-3 பேர்லாம் வருவானுங்க. இல்லை ஒரு ஆள் தான் நிற்கிற மாதிரி இருக்கு, அதுவும் வந்து அந்த உருவம் நம்ம நண்பர்கள் மாதிரியே தெரியலையே, உருவமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மீனை பிடிப்போம் வரட்டோங்கிற மாதிரி நினச்சிட்டு மீனை பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறாருங்க. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. பந்தத்தை அந்த வெளிச்சத்தில் தண்ணியில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மீனும் கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு பெரிய பெரிய மீனாகவே இருக்குங்க. இவங்க வந்து எப்பொழுதுமே போகும்போது சும்மா ஒரு சின்ன சின்ன மீன் அந்த அளவுக்கு தான் மீன் கிடைக்குமாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தா பெரிய பெரிய மீனாகவே ஒரு கண்ணில் தென்படுதுங்க. ஆனால் அந்த வில்லால் எடுத்து அந்த மீனை குத்தும் பொழுது அந்த மீன் வந்து அம்புலேயே படமாட்டுதுங்க, நழுவி நழுவி போயிட்டுருக்கு. இவரும் அதை பின்தொடர்ந்து கொஞ்சம் தூரமாகவே அப்படியே போயிட்டுருக்காரு. மீன் நிறையா மீன் அதே மாதிரி 1 கிலோ 1.5 கிலோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய மீனாக இவருக்கு கண்ணில் தென்படுது. ஆனால் எதையுமே அவரால் பிடிக்க முடியலைங்க. இப்படியே அந்த மீனை பின்தொடர்ந்து பிடிக்கிறதுக்கு போகிறாரு. அந்த மீன் வந்து டக்குன்னு மறைஞ்சி இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போகுதுங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது, நம்ம இவ்வளோ நாள் வந்து மீன் பிடிச்சிருக்கோம், டக்குன்னு மீன் மாட்டிடும், இன்றைக்கி என்ன இப்படி நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது, சரி மீன் நிறையா நிற்கிது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே போகிற திசையிலேயே இப்படி போயிட்டுருக்காருங்க. ஏற்கனவே அந்த ஒரு உருவத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா, பக்கத்தில் கொஞ்சம் நெருங்கி போகிறாருங்க. அந்த உருவம் நார்மலான மனிதனோட உருவம் மாதிரியே அவருக்கு தெரியலங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இவரும் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹைட்டாக தெரியுது, என்னடா அது அந்த உருவம் வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம கூட வர்ற பசங்களும் இன்னமும் வரலையே, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரலையே, மீனும் இங்கே வந்து அதிகமாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மீன் ஓடுற பக்கமே நடந்து அந்த மீன் பின்னாடியே போயிட்டுருக்காருங்க. சரி அந்த உருவம் வந்து யாராக இருக்கும், நம்ம பசங்களாக தான் இருப்பாங்க போல இருக்கு, நம்மளை தேடிக்கிட்டு இங்கே வந்துட்டானுங்கங்கிற மாதிரி இவரை நினச்சிக்கிட்டு, அப்படி இருந்தாலுமே ஒரு 2-3 பேர் சேர்ந்து தானே வருவானுங்கங்கிற மாதிரி ஒருத்தவன் தான் வந்திருப்பானோங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்பொழுதும் சேர்ந்து போவாங்க பார்த்தீங்களா நண்பர்கள்லாம், அவங்க பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கி போகிறாருங்க. அங்கிருந்து என்ன சவுண்டு வருதுன்னா, வா வா நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி அவர் நண்பரோட குரல்லையே அந்த சவுண்டும் கேட்குதுங்க. அந்த உருவம் இருக்கிற திசையை நோக்கி போக போக அந்த உருவமும் பின்னாடியே போகுதுங்க. என்னதான் அவர் அந்த உருவத்துக்கு பக்கத்தில் போனாலுமே அதை நெருங்கி போக முடியலங்க. அது இவர் எவ்வளோ தூரம் போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவமும் நகர்ந்து போகுதுங்க. என்னடா அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது, நம்ம கூட வந்த நண்பர்கள் அந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு நம்மளை பார்த்து நம்மளை நெருங்கி வந்துடுவாங்க, என்னான்னு தெரியலையேங்கிற மாதிரி இவருக்குள்ளேயே கொஞ்சம் பயம் வருதுங்க. பயம் இருந்தாலுமே இந்த மீனெல்லாம் பார்க்க அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதை பிடிச்சிட்டு போகணும் வீட்டுக்குங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வத்திலேயே அந்த மீன் எந்த திசையில் போதோ அதை பின்தொடர்ந்தே போயிட்டுருக்காருங்க. இவருக்கும் அந்த உருவத்தை பார்க்க கொஞ்சம் மனசில் பயம் அதிகமாகுதுங்க. சரி வேண்டாம், நம்ம நாளைக்கு கூட இதே இடத்துல வந்து நம்ம மீன் பிடிக்கலாம்ங்கிற மாதிரி திரும்பி ஆற்றுலேருந்து கரைக்கு ஏறி அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் பேரை சொல்லி, ஏன்டா எங்கடா போகிற, வாடா மீன் பிடிக்கலாம், நீ ஒட்டிக்க போயிட்டுருக்க அப்படின்னு நண்பர் குரல்லையே அந்த குரலும் கேட்குதுங்க. இவரும் நண்பராக இருந்தால் நேரம் பக்கத்துலேயே வந்திருப்பான், நம்ம போக போக இந்த உருவமும் பின்னாடியே போகுது, இது சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்பி பார்க்காம அந்த பயத்திலேயே அந்த பந்தத்தெல்லாம் அமைச்சு போட்டு விறுவிறுவிட்டு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறந்துட்டு உள்ளே போகும்பொழுது அவங்க அம்மா டக்குன்னு எழுந்திரிச்சு, எங்கடா இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு வர்ற, மணி என்ன ஆகுது, மணி 2 தாண்டா ஆகுது, எங்கடா போயிட்டு வர்ற அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கே மனசில் பக்குன்னு ஆகிருக்குங்க. ஆக நம்ம விடிய காலன்னு நினச்சி நம்ம வந்து 12-1 மணிக்கெல்லாம் நம்ம ஆற்றுக்கு போயிருக்கோம்ங்கிற மாதிரி அந்த பயத்திலேயே படுத்துட்டாருங்க. அப்படி படுத்துருக்கும் பொழுது இவரை வந்து வீட்டுக்கு வெளியில் இவர் பேரை சொல்லி அவர் நண்பர் மாதிரியே கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இவர் கூப்பிட்டோன்னா டக்குன்னு இவர் ஏந்திரிச்சு வெளில போகும் பொழுது ரமேஷோட அம்மா என்ன பண்ணுறாங்க, எதுக்குடா மறுபடியும் எங்கடா ஏந்திரிச்சு வெளியில் போகிற, நம்ம தெரு பசங்க தான் யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அன்றைக்கி எனக்கு காதில் விழுவாமல் உனக்கு மட்டும் தான் காதில் விழுவுதாங்கிற மாதிரி திட்டி
படுக்க சொல்கிறாங்க. இதில் என்னன்னா அந்த கூப்பிடுற சவுண்டு வந்து இவருக்கு மட்டும்தாங்க கேட்குது, அவங்க அம்மாவுக்கு கேட்கலங்க. மறுநாள் காலையில் எப்பொழுது மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ரமேஷ் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. அவர் எப்பொழுதுமே 7-8 மணியை போல தான் எழுந்திரிப்பார். ஏன்னா விடிய காலையில் 3-4 மணியை போல் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவாருங்க. இங்கே நாள் 7-8 மணி வரைக்கும் தூங்குவாருங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாருங்க. அன்றைக்கி அதே மாதிரி தான் 7-8 மணி போல் எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காருங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டா நைட்டு நீ எங்கடா எழுந்திரிச்சு போன ஆன்னு கேட்கும்போது, இல்லைம்மா விடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே ஆற்றுக்கு மீன் குத்துறதுக்காக போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் போகாதடா, தன்னந்தனியெல்லாம் போகாத, ஆற்றுக்கெல்லாம் வந்து அது மோசமான இடமா இருக்கும், மாட்டிக்கிட்டு முழிக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அன்னைக்கு பகல் பொழுது அப்படியே போதுங்க. நைட்டு அதே மாதிரி தூங்குறாரு. அன்னைக்கு நள்ளிரவில் இவரை அதே மாதிரி அவங்க நண்பர் கூப்பிட்ற மாதிரியே குரல் கேட்குதுங்க. இவரும் டக்குன்னு எழுந்திரிச்சு அவங்க வீட்டுக்காரரை திறந்துக்கிட்டு, சரி எப்பொழுதும் நம்மளை வந்து தானே எழுப்புவான், மீன் குத்துறதுக்காக தான் எழுப்புறான்ங்கிற மாதிரி வில்லம்பு அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காரு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாருங்க. வெளியில் கொஞ்சம் தூரம் போயிருப்பாருங்க. இவங்க அப்பா வீட்டுக்கு வெளியில் தின்ன மாதிரி இருக்கிற அந்த இடத்துல தான் அவங்க அப்பா படுத்திருப்பாங்களா. என்னடா இந்த நேரத்தில் இவன் பட்டியல் எழுந்திரிச்சு வில்லம்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானே ஆன்னு சொல்லிட்டு இவரும் கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே போகிறாருங்க. ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, விறுவிறுன்ட்டு ஆற்றுக்கு போகிற அந்த வழியில் நடந்து விறுவிறுன்னு போயிட்டு இருக்காருங்க. அவங்க அப்பாவும் பின்னாடியே பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா கூப்பிட்றது அவருக்கு சுத்தமாக காதில் விழுவலைங்க. இவருக்கு எப்படின்னா அவர் நண்பர்கள் முன்னாடி போகிற மாதிரியே இவருக்கு இருந்திருக்குங்க. இவங்க அப்பா பின்னாடி வந்து பார்க்கும் பொழுது ரமேஷ் மட்டும்தாங்க போயிட்டுருக்காரு. இப்படியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இவரு ரமேஷோட அப்பா ஓட்டமும் நடையுமா ஓடுறாரு. ஆனால் ரமேஷை போயிட்டு பிடிக்க முடியலங்க. கிருகிருன்ட்டு போயிட்டுருக்காரு. ஆற்றுக்கிட்டே நெருங்கிட்டாரு. ஆற்றுல இறங்காமல் இந்த ஒத்தடி பாதையிலேயே ரமேஷ் போயிட்டுருக்காருங்க. எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நைட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு விறுவிறுன்ட்டு நடந்து போயிட்டுருக்காருங்க. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா ஆற்று படிதுறை இங்கே இருக்குது, ஆற்றுக்கு போகிறான்னு பார்த்தா ஒத்தடி பாதையில் போகிறானே, அது மோசமான இடமாச்சேங்கிற மாதிரி இவர் ஓடி போய் டக்குன்னு அவர் மேலே தொட்டு நிப்பாட்டி, எங்கடா போகிற அப்படின்னு கேட்கும்போது, வா அந்த பருப்பா அவன் கூப்பிட்றான் பாருப்பா, அந்த பருப்பா அங்கே தான்ப்பா நிற்கிறான் மீன் பிடிச்சிக்கிட்டு, என்னை கூப்பிட்றான் பாரு, நான் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றேன், அங்கே பருப்பா அங்கே தான்ப்பா நிற்கிறான், அந்த பாரு என்னை கூப்பிட்றான் பாரு, நான் போய் மீன்லாம் நிறையா பிடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு திரும்பி அந்த ஒத்தையடி பாதையிலேயே விறுவிறுன்னு போனோன்னே அவங்க அப்பா ஓடி போய் ரமேஷோட கையை பிடிச்சி இழுக்கிறாருங்க. கையை உதறி விட்டுட்டு, அந்த பருப்பா என்னை கூப்பிட்றான்ப்பா, நான் போயிட்டு நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்தையடி பாதையிலேயே நடந்து போலங்க ஓடுறாருங்க. அப்பாவுக்கும் என்னடா இப்படி நடந்துக்கிறான்ங்கிற மாதிரி இவரும் ஓடி போய் முதுகுல பளிச்சுன்னு அடிச்சு கையை பிடிச்சி தரதாரிட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருக்காருங்க. அங்கே போனதுமே அவருக்கு ஒரு மாதிரி சுயநினைவு இழந்த மாதிரி அப்படியே போய் படுத்திருக்காருங்க. இவங்க அப்பாவும் திட்டிருக்காரு, என்னடா இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் போறிய வரிய, அது எப்படிப்பட்ட மோசமான இடம் தெரியுமாங்கிற மாதிரி திட்டிட்டு அவரும் படுக்கிறாருங்க. காலையில் விடியுது. மற்ற எல்லாருமே எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே அந்த 7-8 மணி வரையும் தானே தூங்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சுங்க, எழுந்திரிக்கவே இல்லை. இவங்க அம்மாவுக்கு என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கானே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்புறாங்க. எழுந்திரிக்கவே இல்லைங்க. மறுபடியும் மல்லுகட்டு எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அவரு பயந்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாரு. வித்தியாசமா முழிக்கிறானே, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே ஆங்கிற மாதிரி அந்த நேரத்துல அவங்க அப்பாவும் வராருங்க. இவரை பார்த்தோன்னே என்னடா செய்து என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது எந்த ஒரு பதிலும் சொல்லாம திருன்ட்டு முழிக்கிறாருங்க. மேலே பார்க்கறாரு, கீழே பார்க்கறாரு, ஒரு மாதிரி மொழியெல்லாம் உருட்டி முழிக்கிறாருங்க. இதை பார்த்த அவங்க அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே இவரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குங்க. என்னடா இந்த மாதிரி பண்றானே, நைட்டு இவன் வேற இந்த மாதிரி யாரோ கூப்பிடுறாங்க, மீன் பிடிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடினானே, அதில் ஏதாவது ஆயிருக்குமா அங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பேசிக்கிட்டு ஏதோ பார்த்து பயந்து தான் இருக்கான், ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கான். அன்னைக்கு பகல் முழுவதுமே இப்படி தாங்க அந்த ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. யாரை பார்த்தாலுமே முழிச்சு பார்க்குறாருங்க. அவங்க கூட இந்த நண்பர்கள்லாம் மீன் பிடிக்க போவார் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தாவே திருன்ட்டு முழிக்கிறார ஒழிஞ்சி அவங்க எது கேட்டாலுமே பதிலே சொல்கிறது இல்லைங்க. அப்படியே தாங்க அதே இடத்துல உட்காந்துருக்காருங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா சரி
இது சரிப்பட்டு வராது, நம்ம கிராமத்தில் இருக்கிற அந்த பூசாரி கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு முடிக்கேறு போட்டோம்னா சரியாயிரும்ங்கிற மாதிரி அன்னைக்கு பொழுது போனோன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பூசாரிக்கு முன்னாடி உட்கார வச்சு முதல் நாள் நடந்தது, அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மா அப்பா அந்த பூசாரி கிட்ட சொல்கிறாங்க. ஒரு சில பூஜையெல்லாம் அந்த பூசாரி பண்ணுறாருங்க. அப்படி இவரை அறியாமையே சில வார்த்தைகள் பேசுகிறாருங்க. அந்த பேசுகிற வார்த்தைகள் அவங்க அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக புரியவே இல்லைங்க. என்ன பேசுகிறாருன்னு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த பூசாரி கிட்ட ஏதோ பேசும் பொழுது அந்த பூசாரி கரெக்டாக புரிஞ்சுக்கிறாருங்க அந்த வார்த்தைகளை. பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே அந்த ஒரு மாதிரி பேசினாரு பார்த்தீங்களா, மறுபடியுமே அதே மாதிரி பேசுறாருங்க. பேசிக்கிட்டே இருக்காரு, என்னென்னமோ பேசுறாரு, ஒண்ணுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு புரியல. இந்த பூசாரி மட்டும் உன்னிப்பா அந்த பேசுறத நல்லாவே கவனிக்கிறாரு. அவர் பேச பேச இந்த பூசாரியும் ஒரு சில மந்திரம்லாம் சொல்ல ரமேஷ் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆவேசமா தரையில உருண்டு பெறல ஆரம்பிச்சிட்டாருங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்து மிரண்டு போய் ஓடி போய் பிடிக்கிறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. டக்குன்னு பூசாரி ஓடி போய் திண்ணூறு பூசின பிறகு அப்படியே அந்த ஆவேசமா பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா ஆகுறாருங்க. அமைதியா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. அப்பதாங்க அந்த பூசாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பையன் விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆத்துக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு ஆளா மீன் பிடிக்க போகும் பொழுது, எப்பொழுதும் அவங்க மீன் பிடிக்கிற இடத்துல மீன் இல்லாதனால கொஞ்சம் தூரமா போனா பார்த்தீங்களா உங்க பையன், அங்க போன இடத்துல துஷ்ட முனி சொல்ற முனி ஒண்ணு இருக்கு. அந்த முனியோட சேட்டையில மாட்டியிருக்கான் உங்க பையன். அன்னைக்கு நைட்டு இவனை கூப்பிட்டு இருக்குது, அழைச்சிக்கிட்டு போயிருக்குங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்றாருங்க. அவங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. சாமி என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டோன்னே அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, அந்த ஆத்து ஓரமா ஒத்தேரி பாதையில தான் அந்த முனி இருக்கு, அதுக்கு போயிட்டு சேவல் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு ரத்த பலி கொடுத்தாதான் அது போகும், இல்லைன்னா உங்க பையனை பின்தொடர்ந்து வந்துகிட்டு உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க அந்த பூசாரி. ரமேஷோட அம்மா அப்பாவும் பயந்து போய் சரி என்ன சாமி பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே அந்த பூசாரியே சொல்றாருங்க, அந்த இடத்துலயே போயிட்டு பூஜை பண்ணணுங்கிற மாதிரி சொன்னதுமே மறுநாள் காலையிலேயே பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு கோழி ஒன்று வாங்கிட்டு அந்த இடத்துல போய் பூஜையெல்லாம் பண்ணி கோழியை அறுத்து ரத்தத்தை ஃபுல்லாகவே அங்கே சொட்ட விட்டுட்டு கோழியுமே ஆற்று ஓரமாக தூக்கி போட்டுட்டு இவங்க திரும்பி பார்க்காம வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணி இவருக்கு திண்ணூறு போட்டு விட்டு கயிறுலாம் கட்டி விட்டுருக்காரு அந்த பூசாரி. அப்பயுமே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு மாதிரியாக தான் இருப்பான், அதுக்கப்புறம் தான் சரியாகும், எப்பொழுது மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அழைச்சிட்டு வாங்கங்கிற மாதிரி பூசாரி சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவர் சொன்ன மாதிரியே 2 நாளைக்கு ஒரு மாதிரியாக தாங்க இருந்திருக்காரு. யாரை பார்த்தாலும் முழிக்கிறது, யார்ட்டையும் பேசாமல் அந்த மாதிரி தாங்க இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தாங்க நார்மலான எப்பொழுதும் உள்ள மாதிரி ஆயிருக்காரு. எல்லார்கிட்டையும் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் ரமேஷையும் அழைச்சிக்கிட்டு பூசாரி கிட்ட போயிருக்காங்க. இந்த மாதிரி 2 நாள் ஒரு மாதிரியா இருந்தா அதுக்கப்புறம் நல்லா ஆயிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொன்னதுமே ரமேஷை உட்கார வச்சுலாம் போட்டு விட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த துஷ்ட முனி உங்க பையனை விட்டு விலகி போயிடுச்சு, இதுக்கப்புறமும் அந்த இடத்துல உங்க பையன் போய் தனியா மாட்டினா உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும், அதனால அந்த சைடுலாம் இனிமேலுக்கு போக வேணாம்ங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள் பாடம் மீன் பிடிக்க போலாம்ங்கிற மாதிரி கூப்பிட்டாலுமே அவங்க அம்மா அப்பா திட்டி அனுப்பியிருக்கிறாங்க. இவரும் அங்கே போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி இவரையும் போவிடாம பண்ணியிருக்கிறாங்க. அதிலிருந்து எப்போதுமே நான் அங்கே மீன் பிடிக்க போனது கிடையாதுங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி பிடிச்சாருங்க. அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் உறவுகளே. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.